நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எதுக்கு, அதை பற்றி நம்ம ஏன் என்னன்னு யாராவது சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? யாரும் சிந்திக்கல. அப்போ எதுக்கு நீங்களாம் பிறந்தீங்க? ஒரு மனித பிறப்பு ஒருத்தன் ஏன் எடுக்கிறான்? புரியல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. மனுஷ பிறப்பு ஏன் நம்ம எடுத்திருக்கோம்? எல்லா உயிரும் பிறப்பு எடுக்குது, மனுஷன் மட்டும் ஏன் இந்த அதீதமான அறிவை பெறான்? அப்ப அங்க ஏன் சித்தன் நாணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த பக்கம் சயின்டிஸ்ட் அப்படின்னு ஏன் நிறைய நடக்குது? ஏன் சயின்டிஸ்ட் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இறைவனை அடி போக முடியல, இறைநிலை ஏன் அடைய முடியல? இங்க சித்தர் நாணிகள் எல்லாம் ஏன் இறைநிலை அடைகிறாங்க? அப்போ ஒரு மனிதன் என்னுடைய பிறப்பு என்னன்னு தெரியல, மனித பிறப்பை பத்தி நமக்கு தெரியாதனால நம்ம அதை ரொம்ப ஈஸியா நினைக்கிறோம். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய பிறப்பை தெரியணும். நீங்க ஈஸியா ஒரு பிறப்பை எடுத்துட முடியாது. ஆக்சுவலி இந்த வேதாந்த சித்தாந்தத்தை பிரகாரம், நம்ம புராணங்கள் பிரகாரம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அந்த 84 லட்சம் உயிரினத்துல வெறும் 4 லட்சம் உயிரினம் தான் மனுஷ இனம், மனுஷ இனம். அப்ப இந்த 4 லட்சம் இனத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவனுடைய கர்மம் பயன், அவனுடைய குணாதிசயங்கள், அந்த மாதிரி நிறைய வேற்றுமைகளை பிரிக்கிறாங்க. அப்ப எல்லா மனிதனும் இறைவன் அடைகிறீங்களா? இல்லை. சரி, இறைவன் அடைய தேவையில்ல. மனுஷனா வாழறமா? கிடையாது. அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு இன்பத்துக்கு இதெல்லாம் காரணம் எது? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு மனிதனுடைய இன்பம் துன்பம் அவனுக்கு நடக்குதுன்னா மெயினா வெளியில இருந்து எந்த ஒரு காரணமும் இல்லை. அந்த காரணம் ஒரே விஷயம்தான், தன்னுடைய சுவாசம். தன்னோட சுவாசத்தால மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அத்தனை விஷயமே நடக்கும். உடல்ல இயக்கத்துல இருந்து அத்தனையுமே நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் பிறந்த உடனே, உலகத்துக்கு வந்த உடனே வாங்கக்கூடிய விஷயம் என்னது? சுவாசம். ஒரு மனிதன் இந்த உலகத்துட்டு போறானா கடைசியா சுவாசம். இந்த சுவாசம் தான் ஆதியும் அதுதான், அந்தியும் அதுதான். ரைட்டா? அப்ப அந்த சுவாசம் தான் மெயின். ஒரு மனிதன் வாழறதுக்கான அடையாளமே சுவாசம் தான். அப்ப அந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்றதுக்கான அடையாளமோ சுவாசம் தான். அப்ப அந்த சுவாசத்தை நம்ம எப்படி சுவாசிக்கணும், இதை மனிதன் அத்தனை பேருமே அறியாம இருக்கிறோம். இந்த சுவாசத்தை வச்சுதான் மனநிலை எப்படி இருக்கு, உங்களுக்கு பிபி, சுகரு, டிப்ரெஷன் எல்லாமே இந்த சுவாசம் தான். இந்த சுவாசத்தை கடந்தவன் தான் சித்த. அப்ப சுவாசத்தை கடக்கணும்னா அவன் என்னதை கடந்திருப்பான்? இப்போ ஒரு சராசரி மனிதனுடைய சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு இருக்கணும்னா, சராசரியா ஒரு நார்மலான மனிதன் 12 முதல் 18 சுவாசம் சுவாசிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு. அப்படின்னா நார்மலான மனுஷன் அவன் ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு அர்த்தம். அப்ப யாருமே இந்த கணக்கு அடிப்படையில சுவாசத்தை பண்ணல. அப்ப சுவாசத்தை நீங்க சுவாசிக்கிறீங்கன்னா 3 வினாடி இழுக்கணும், 6 வினாடி நிறுத்தணும், 4 வினாடி வெளியே விடணும். இந்த கணக்குல நீங்க சுவாசத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நோயிலிருந்துல எதுவுமே உங்களை கிட்ட நெருங்காது. இது சித்தர்களுக்கு கூட்டு. இதுதான். இது நம்ம யாரா செய்யறோமா? இல்லையே. அப்ப சித்தர்களா யாரு? சித்தன்னா யாரும் புரிஞ்சுங்க. அவங்களாம் அந்த பெரிய, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் தான். யாரு? சித்தர்கள். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், ஃபர்ஸ்ட் அவங்க தேடினாங்க, நான் எதுக்கு நான் பிறந்தேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது தேடினாங்க. அது எங்க இருக்கு, இந்த நான்ன்றது எங்க இருக்கு, அத தேடி போனாங்க. அப்ப சித்தன்னா யாருன்னா, மனுஷனா மனசு இருக்கும், உடல் இருக்கும், உணர்ச்சி இருக்கும். அப்ப சித்தன்னா யாரு? மனசை தூக்கி போட்டுருவான், உடல் தூக்கி போட்டுருவான், உணர்ச்சியையும் தூக்கி போட்டுருவான்.
அப்ப மனம், உடல், உணர்ச்சி மூன்றையும் கடந்தவன் தான் சித்தன். அவங்களுக்கு எளிதா எதுவும் கிடைச்சிடாது. அப்ப அவங்க ஏன் இதை கடந்தாங்கன்னா, என்னோட மெயினான பரம்பொருளை தேடினாங்க. நான் யார், நான் யாருன்றப்ப அப்ப நான் என்னோட மூலம் என்ன, என் ஆதி மூலம் என்ன அப்படி தேடினாங்க. அதனால அதை உணர்ந்தாங்க. அவங்க அத்தனை விஷயத்தையும் இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொடர்ந்தாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் சித்தனா ஆகணும்னு சொல்லவே இல்லை. ஆனா இறைவனா வாழ முடியும். எல்லோருமே இறைவனா வாழ முடியும். எப்ப உங்களுக்கு நன்மைன்னு தெரிஞ்சது, என்னென்ன நன்மைன்னு தெரியுதோ, உங்களுக்கு நடந்தா எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நீங்க மத்தவங்களுக்கு நினைக்க ஆரம்பிச்சாலே நீங்க இறைவன். இப்ப அந்த தன்மை வரப்ப உங்க சுவாசம் கண்ட்ரோல் ஆயிடும். அன்பு, கருணை, உதவி, இரக்கம் இது எல்லாமே இயற்கையாவே வர ஆரம்பிச்சிடும். நல்லது மட்டுமே உங்களுக்கு நடந்தா நல்லதுன்னு நினைக்கலாம், நினைக்க ஆரம்பிச்சாலே அத்தனையுமே வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க இறைவனாக வாழ முடியும். இறைவனா வாழ முடியும். இறைவனா அடைவது என்பது அத்தனை தூக்கிப்பட்டு போகும். ஆனா இது இறைவனா வாழ்ந்தாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். இதை நம்ம யாருமே செய்யறதில்லை. ஏன்? அப்ப இது எதா அடிப்படையில் ஒரு மனித ஜென்மம் எடுக்கும்? எதன் அடிப்படையில் ஒரு மனுஷ ஜென்மம் நம்ம எடுக்கிறோம்? அது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? இன்னைக்கு அது யாருக்குமே என்னன்னு தெரியல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு பெண்ணை இதை பண்ணி அபியூஸ் பண்ணி அவங்கள கொன்னுட்டானா அந்த ஆண் திரும்ப பெண் பிறப்பெடுப்பான். பெண் பிறப்பெடுத்து அதை விட அந்த பெண் கொடுமைப்பட்ட இறந்தா இல்லையா, அதை விட பல மடங்கு கொடுமை அனுபவிச்சு சித்திரை அனுபவிச்சு தான் அவன் இறப்பான். இதுதான் அந்த கர்மாவுடைய பிரதிபலன். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் யாரும் தெரியாம இன்னைக்கு செயலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ண போறோம்? திருப்பியா அடுத்த இதுல பிறப்பு உங்களுக்கு தொடரும். அது மனுஷ பிறப்பான்றது அது வேற வழியும் இருக்கு. டெஃபினட்டா நீங்க கர்மம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க பிறப்பு தொடரும். ஒரு விஷயம், கர்மத்துல ஆகாமி கர்மம், சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம். ஆகாமி கர்மனா நீங்க கர்மத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. சஞ்சித கர்மனா பேங்க் சேர்த்து உங்களுக்கு பிறப்புல முன்னாடி இருந்தது அதெல்லாம் ரெடியா இருக்கும் வரத்துக்கு. பிராப்த கர்மனா கர்மத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி அந்த பிராப்த கர்மம் தான் நடக்கும். சஞ்சித கர்மம் டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கர்மங்கள் தொடர்ச்சி ஆயிட்டுனா பிறப்பு வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த கர்மங்கள் எப்ப நிக்கும் பாருங்க. ஆகமி கர்மம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க கர்மத்தை. இங்க ஒரு பேங்க்ல அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி இந்த பேங்க்ல உட்காருது. இங்க கர்மங்கள் கரைஞ்சிட்டே இருக்கு, ஒண்ணு ஒண்ணா கொடுத்துட்டே இருப்பான். எது? பிராப்த கர்மா. அப்ப எப்ப இந்த கர்மா நிக்கும்? அப்ப கர்மா நிக்கணும்னா என்ன நிக்கணும்? எண்ணங்கள் சரியா இருக்கும். நமது எண்ணங்கள் நிக்கணும். எண்ணங்கள் எப்ப நிக்கும்? உங்க கர்மாக்காரன்னா உங்க எண்ணங்கள் நிக்கணும். உங்க எண்ணங்கள் எப்ப நிக்கும்? எண்ணிதுன்னு சொல்ற விஷயம் நின்றுச்சு, என்ன நின்றும்? எல்லாம் அவன்து, இந்த உடலும் அவன்து, இந்த உயிரும் அவன்து. நான் நம்மளது எண்ணிதுன்றது இங்க என்ன? அப்ப எல்லாமே அவன்து நினைச்சிட்டீங்கன்னா அவனுடையது, அத்தனை விஷயம் அவன்து அப்படின்னுட்டா உங்க கர்மா ஆட்டோமேட்டிக்கா கரைய ஆரம்பிச்சிடும். அப்ப கர்மா அங்க ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா எண்ணங்கள் நான் இதை செய்ய போறேன், நான் இதை செய்ய போறேன்றது நின்றுடும். அவன் அதை செய்யறான்னாலே கரைய ஆரம்பிச்சிடும். இது எந்த ஒரு மனிதனுக்கு செய்ய தெரியல. அப்ப இதுக்கு மூலாதாரம் என்னன்னா தன்னோட சுவாசத்தை பார்க்கணும். அப்ப சுவாசத்தை இயற்கையாவும் பார்க்கலாம், அப்படி இல்லையா பயிற்சி மூலியம் பார்க்கலாம். அந்த பயிற்சி தான் தியானம். அப்ப தியானம்னா என்ன? தியானம்னா எல்லாருமே தியானம்னா அப்படியே கம்முன்னு உட்காந்து அப்படி அமைதியா இருந்துட்டா சக்தி ஒண்ணு உருவாகும் அப்படின்னு வச்சிருக்கீங்க. கிடையாது. தியானம்னா உன் 5 புலன்களும் ஆக்டிவ்ல இருந்து அதை இழக்கணும், தியாகம் பண்ணணும். அது பேர் தான் தியானம். கண் இருக்கும், தூங்காது. ஆனா கண்ணால பார்க்க கூடாது.
காது இருக்கும், கேட்கக்கூடாது. வாய் இருக்கும், பேசக்கூடாது. உடல் தோல் இருக்கும், உணரக்கூடாது. இப்படி இருந்தும் இல்லாததா இருக்கிறது தான் தியானம். அப்ப கடவுள யாரு? எல்லாம் இருந்தும் எதுவுமே எண்ணிதில்லைன்னு சொல்றதுதான் கடவுளே. அப்ப எண்ணங்கள் நின்றுமா? இது யாருமே அடிப்படையா நம்ம யாருமே திங்க் பண்ணல. அப்ப ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் அந்த சுவாசம். அந்த சுவாசத்தை முதல்ல எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கணும். சுவாசத்தை கவனிக்கலன்னா அவங்களுடைய கர்மங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும். நீங்க வேணா திங்க் பண்ணி பாருங்க. கோமா ரொம்ப ஒரு எமோஷனலா இருக்கிறப்ப சுவாசத்தை பத்தின வேகமா போகும், மூச்சு வாங்க. இதுவே அமைதியா இருந்து பாருங்க, ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு அமைதியா இருந்து பாருங்க, மூச்சு ஸ்லோவா இருக்கும். ஆனா நீங்க வெற்றி பெற்ற விஷயங்கள் அத்தனையும் பாத்தீங்கன்னா உங்க மூச்சு நீங்க அப்ப அந்த சமயத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா தெளிவான முடிவுல இருப்பீங்க. தெளிவான முடிவுல சுவாசம் ஸ்லோவா இருக்கும். ஒவ்வொரு மனித வெற்றி, நிம்மதி, இது எல்லாமே எதுல இருக்குதுன்னா அவனுடைய சுவாசத்துல இருக்கு. அந்த சுவாசத்தை பத்தி யாருமே நீங்க கேர் பண்ணல. ஆனா காசை பணமா? உங்க சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு காசு கொடுக்க போறீங்களா? கிடையாது. ஆனா அது ஒரு நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அப்ப சுவாசத்தை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எப்படி நீங்க அதை சரி பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு சுவாசத்தை கான்சென்ட்ரேட் பண்ணா நான் யாருன்னு தெரியணும், நான் என்ன செய்யணும்னு தெரியணும். அப்ப நமக்கு நிலையானது இல்லாம தெரியணும். அப்ப எதுவுமே நிலை இல்லை. அப்ப சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நாம யாருமே செய்யறது இல்லை. எதுவுமே இல்ல, சுவாசம் மட்டும் தான் இருக்கு. அது இல்லைன்னா நானே இல்லை. அந்த சுவாசத்தை மட்டுமே நான் உணர்ந்து பிறக்கிறப்ப வாங்குறது சுவாசம், போறப்ப குடுக்கறது சுவாசம். அப்ப சுவாசம் இருந்தாதான் நீ உயிரோட இருக்குன்னா மட்டும்தான் அப்ப நிலையானது. நிலையானது எதுவுமே இல்ல. இல்ல அதுவும் நிலை இல்ல. கடைசியில போகும்போது அதுவும் போயிடும். ஆனா இயக்கம், அந்த இயக்கம் இருக்கணும்னா சுவாசம் வேணும். அந்த சுவாசம் இருந்தாதான் இயக்கம் இருக்கும். இந்த இயக்கம் இருந்தாதான் நீங்க நடமாடுவீங்க. அப்ப அந்த இயக்கத்தை சரியா பண்ணணும்னா நீ சுவாசிக்கிற சுவாசத்தை ப்ராப்பரா பண்ணும். இது நம்ம யாருமே செய்யல. வேற என்ன கேள்வி சார்? நீங்க சொல்லுங்க. அவட்ட கொடுங்க மைக்க. சார் இப்ப கர்மான்னு சொல்றீங்கல்ல, இப்ப எங்க அப்பா அம்மா பண்றது எங்களுக்கு தொடருமா? இப்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. கருமான என்ன புரிஞ்சுங்க. கருமா என்பது உங்க எண்ணத்தால நீங்க சிந்தனை செஞ்சு ஒரு செயலை செய்யறீங்கல்ல, அந்த செயலுக்கு பேர் தான் கருமா. ஓகேவா? ஒரு சிந்தனை உருவான பிறகு ஒரு செயலை செய்வோம், அந்த செயலுக்கு பேர் தான் கர்மா. ஆனா அந்த கர்மாவுடைய பயன் சொல்றோம் இல்லையா, அதுதான் விதி. அது எப்போ வரும்னா நீங்க செயலை செஞ்சிட்டீங்க, அந்த செயலுக்கான பிரதிபலன் ரிட்டர்ன் பேக் வரும். அதுதான் விதி. இன்னைக்கு ஒருத்தவங்க 5 வயசுலயே ஒரு 2 டிகிரி படிக்கிறானா, அவன் முன்னாடி கர்மா நல்ல விதமா செஞ்சிருப்பான். அதற்கான விஷயத்தை சீக்கிரமா அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 50 வயசுல 60 வயசுல ஒருத்தன் நல்ல கோடீஸ்வரனா இருந்துட்டு 60 வயசுல அந்த குடும்பம் அவனை கைவிடுதுன்னா அங்க ஒரு கர்மாவை செஞ்சிருக்கான். அந்த கர்மாவுடைய பிரதிபலன் தான் அவனை நிற்கதியை நிக்க வைக்குது. அது பேர் விதி. நீங்க கர்மம் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு அவுட்புட் கிடைக்குது இல்லையா, அது பேர் விதி. அப்ப உங்க அப்பா அம்மா செஞ்ச எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. புரிஞ்சுக்கங்க. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ யார் செஞ்சாலும் அதாவோ உங்களை பாதிக்காது. நீங்க செய்றீங்கன்னா நீங்க அடுத்த பிறப்புல இல்ல இந்த பிறப்புலயோ உங்களுக்கு தான் அது வரும். இந்த கர்மம் என்பது விதி. முதலீடு பண்ணிட்டீங்க, நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க. கர்மனா டெபாசிட், விதினா வித்ட்ரா. ஓகேவா? அப்ப நீங்க என்ன டெபாசிட் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி கையில கிடைக்கும். நன்மையோ தீமையோ அது கிடைக்கும். மத்தவங்க பண்றது அது கர்மமா மாறாது, அது அவங்களுக்கு தான் நடக்கும். ஆனா நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இந்த விஷயம் கர்மம் வேற, பித்ரு தோஷன்றது வேற. இந்த பித்ரு தோஷம் என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
உங்க வீட்டுல உங்க மாமியார் மாமனார் எல்லாம் இருப்பாங்க. உங்க மாமியார்கிட்ட வந்து திட்டுறீங்க கொள்றீங்க, சாப்பிடு போ, ஒரு மரியாதை குறைவா செய்யறீங்க. உங்க மாமியார் என்னன்னா மனசுக்குள்ளேயே அந்த வலியை சுமந்துட்டே, என்ன என் மருமகன் வந்து இப்படிதான் திட்டுறாப்புல, என்னோட மருமகன் இப்படிதான் இருக்கா, நிக்க மாட்டாருல, என் அசிங்கம் திட்டுறாப்புல, என் மனசு கஷ்டமா இருக்குது, இறைவா என்ன செத்துடலாம், நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே உங்க மாமியார் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இருந்து அவங்க இறக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த அந்த எண்ணம், சொல்ல முடியாத எண்ணம் இருந்துச்சுல்ல, துக்கம் இருந்துச்சு இல்லையே, அது உங்க வீட்டை சுத்தும். அது பேர் தான் பித்ருன்னு சொல்லுவாங்க. பித்ருனா நம்ம சார்ந்தவங்க, நம்ம அப்பா அம்மாவோ ஒய்ஃபோ பிள்ளையோ இல்லை, நம்ம சார்ந்தவங்க. அவங்க வலிகள், துக்கங்கள், பயம், சொல்ல முடியாத விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சு இறந்துட்டாங்க. அப்ப அந்த விஷயம் என்னன்னா உங்களை பாதிக்கும். உங்களையோ உங்க பிள்ளையோ யாரோ பாதிச்சுட்டே இருக்கும். அப்ப அது என்ன பண்ணணும்னா, அதுக்கு நீங்க அறிந்தோ அறியாமலையோ அவங்களுக்காக ஒரு மன்னிப்பை கேட்கணும். அதை நீங்க கேட்டீங்கன்னா, கேட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 இடம் சரியா வரும். இதனாலதான் சரியா நிறைய பேர் வீட்டுல ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாவே நடக்க ஆரம்பிக்கும். சில விஷயம் தொடர்ச்சியா நடக்குது, ரொம்ப இதா இருக்குன்னா அவங்க அந்த பித்ரு தோஷத்துல இருக்காங்க அர்த்தம். இது ஜாதகமோ இதோ நான் அதை சொல்றேன், இது வந்து ஒரு இயற்கையான விஷயம். என்னோட வலியை நான் சொல்லாம நான் இறந்துட்டேன்னா அந்த வலி இங்க சுற்றும். அதோட தாக்கம் வந்து என்ன பாதிக்கும். ஆமா, அந்த வீட்டுல இருக்கவங்கள பாதிக்கும். அது கர்மம் கிடையாது, அது வலி. அந்த வெளி காட்ட முடியாத உணர்வுகள். அதுவே அந்த வலியோட இப்படி நினைச்சுட்டா பரவாயில்ல, என் மருமகன் தானே, பரவாயில்ல விடு செப்போ அப்படின்னு நான் சாக்ரிஃபை பண்ணிட்டேன்னா அந்த வலி சுத்தாது, அதோட கரைஞ்சிடும். சொல்லப்படுதுங்களா? சோ அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இங்க சுத்தி நம்ம பாதிப்பு ஏற்படும். ஆனா கர்மம் என்ன பண்ணா, நீங்க தான் அதுக்கு ஓனரு. நீங்க யாரு ஓனரு? உங்க ஆத்மா தான் அதுக்கு ஓனர். ஒரு விஷயம் கொஞ்சம் கர்மத்தை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க. இப்ப நான் கார் ஓட்டுறேன், கார் ஓட்டி போயிட்டு ஒரு மரத்துல இடிக்கிறேன். இப்ப கார் தப்பு செய்யுதா, கார் ஓட்டணும் தப்பு செய்யறான்? அந்த பொறுப்பு யாரு எடுத்துக்கிறான்? ஆஹா, கார் போய் மரத்துல அடிக்குது. இப்ப தப்பு செஞ்சது யாரு? டிரைவிங் பண்றவன். அப்ப நம்ம உடம்பு என்பது ஒரு டிவைஸ், இதை ஓட்டுறது யாரு? ஆன்மா. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏஐ டிவைஸ் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிட்டோம். மனசு ஏஐ டிவைஸ் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிட்டோம். அப்ப இந்த ஆன்மா வந்து, இந்த ஆன்மா இருக்கிறதுனால தான் ஓட்டுறோம். ஓகேவா? ஆனா அந்த ஏஐ டிவைஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இந்த ஏஐ டிவைஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இந்த ஏஐ டிவைஸ் கண்ட்ரோல் பண்றப்ப ஆன்மா சைலண்டா இருக்கு. ஆனா இப்ப நீங்க எது இடிச்சாலும் யார் மேல பழி? ஆன்மா மேல தான் பழி. அந்த கர்மம் எங்க போகுது? அந்த ஏஐ டிவைஸ் மனசு, மற்ற உடல் எல்லாம் இருக்குது இந்த ஆர்கன்ஸ். ஓகேவா? ஆனா அப்பாவி ஆன்மா என்ன பண்ணுது? அமைதியா இருக்கு. ஏன்னா அதை நீங்க விழிக்கவே விடல, அதை சுயமா நீங்க செய்ய விடல, ஆன்மாவை செய்யவே விடல. அப்ப ஆன்மா செய்ய விடணும்னா மனம், உடல், உணர்ச்சி இத 0 ஆகும். இதுக்கு பேர் தான் சித்தம். இதுக்கு பேர் தான் அந்த சுவாச பயிற்சி. இதெல்லாம் 0 ஆக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆன்மா விழிப்படைஞ்சிடும். ஆன்மா விழிப்படைஞ்சு என்ன பண்ணும்? உங்க பிறவிக்கான கர்மத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மானா யாரு? சிவம். சிவம் விழிப்படைஞ்சா, இறைவன் விழிப்படைஞ்சா என்ன பண்ணுவாரு? நல்லதான் செய்வார். எல்லாருமே ஆன்மாவை விழிப்படையாம வைக்கிறதுனாலதான் நம்ம அத்தனை இன்னல்களையும் இந்த உடல் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. அப்ப ஆன்மா விழிப்படை வைக்கணும்னா உங்க எண்ணங்கள், நான் என்ற எண்ணங்களை 0 ஆக்கிட்டே வரணும். 0 ஆகிட்டே வந்தா உங்களுக்கு ஒரு விழிப்பு வரும். விழிப்பு கரெக்டான ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் ஆன்மா. அப்ப கர்மம் வந்து அந்த ஆன்மாவுக்கு சொந்தம். நல்ல கர்மமோ கெட்ட கர்மமோ அந்த ஆன்மாவுக்கு சொந்தம். ஆனா இந்த கர்மத்தை கரைக்கிறதுக்கான வழிதான் என்னன்னா, அத்தனையும் விட்டுட்டு அவன் ஒன்னிதுதான் சொல்லிடணும். எப்ப எல்லாம் ஒன்னிது, எதுவும் கிடையாது. இந்த உடலும் ஒன்னிதுதான், உள்ளமும் ஒன்னிதுதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க அத்தனை கரைய ஆரம்பிச்சிடும். வேற சில பேர் வந்து சொல்லுவாங்க,
முன்னோர்கள் செய்த அதே சேம் கொஸ்டின் தான், கர்மாவுக்கும் பாவத்துக்குமான வித்தியாசம் என்ன? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பாவம் புண்ணியம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பாவம்ன்றது கிடையாது, புண்ணியன்றது கிடையாது. இங்க நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வலிக்குதா, அது பேர் பாவம். நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் நிவர்த்தி கிடைக்குதா, அது பேர் புண்ணியம். அவ்வளவுதான், சிம்பிள். இதான் விஷயம். ஆனா இததான் இந்த பாவ புண்ணியம் சொல்லிட்டாங்க. நம் செயலால எதிரில் இருக்கும் உயிர் சந்தோஷம் அடைஞ்சா, அதுக்கு நிவர்த்தி கிடைச்சதா, அது புண்ணிய கணக்கு. அது பாதிப்படைஞ்சதா, அது பாவ கணக்கு. ஐ மீன் கர்மா வந்து ரெண்டு விதத்துல இருக்கும், நல்லது தீமை. அங்க நல்லது நடந்தா அதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும், கெட்டது நடந்தா அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேரு அன்னதானம் பண்ணுங்கன்றாங்க. அன்னதானம் பண்றதுனால உன்னுடைய கருமம் கரையினா கரையாது. அங்க தானம் சொல்றாங்க. தானம்னா என்னன்னா, நான் என்றதை தானம் செய்கின்றாங்க. நான் என்றது தானம் செய்யறது, அதுக்கப்புறம் அன்னத்தை கொடுன்றான். இங்க நான் என்றது தானம் செய்யல, என்ன பண்றோம், ஐயோ இது போட்டா எனக்கு கரும்பு கிடைச்சிரும், போட்டா என் கஷ்டம் போயிடும், அப்படி அன்னதானம் பண்றாங்க. எனக்கு இது போட்டா அன்னதானம் போட்டா எனக்கு என் பாவம் போயிட்டு சொன்னா போவாது, உனக்கு அது ரிப்பீட் ஆகும். நீ அன்னைக்கு போட்டதுனால அங்க 4 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்க ஒரு மனசார வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, அதனால உனக்கு நல்லது நடக்கும். ஆனா உன்னுடைய கருமம் கரையாது. அப்ப அன்னதானம் பண்ணா கருமம் கரையாதா அப்படி கேட்டீங்கன்னா, அன்னதானம் பண்ணா கருமம் கரையும். அது எப்படின்னா, இறைவா எனக்கு நீ கொடுத்த பொருளால், நீ கொடுத்த இந்த உயிர்களுக்கு தானம் செய்யற, மனசளவுல செய்யணும். அது மனசே இருக்கக்கூடாது, அவன் செய்ய சொல்றான் நான் செய்யறேன் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கருமம் கரையும். இதுதான் அன்னதானம் பண்ணா செய்யணும். அதா நீங்க பெருசா செய்யணும் அப்படி இல்லை. ஒரே ஒரு உயிருக்கு ஒரு பருக்கு அரிசி போட்டா கூட தானம் தான். இங்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் தான். உங்க எண்ணத்தோட வேல்யூ தான் உங்க கருமமே கரையும். இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அன்னதானம் பண்ண அன்னதானம். ஆனா அன்னதானம்னா நீ ஒன்னு அறிஞ்சிட்டு நீ பண்ணணும். அது யாருக்குமே தெரியல. நான் 100 பேருக்கு 1000 பேருக்கு தானம் பண்றேன், 5000 பேருக்கு கொடுக்குறேன், புண்ணியம் கிடைக்காது. உங்க பாவம் கரையில கிடையாது. பாவம் புண்ணியமே என்னன்னா நீ தான், நான்ன்றதான் பாவம் புண்ணியமே. அதை நீ கரைக்கணும். கரைச்சா பிறகுதான் இது எனக்கு இறைவன் கொடுத்தது, இந்த இறைவன் கொடுத்த விஷயத்துல நான் செய்யறேன் அப்படி நினைச்சா மட்டும்தான் கரையும். அந்த பித்ரு தோஷம் சொன்னீங்கல்ல, என்னமா பித்ரு தோஷம் சொல்லுமா, அது எப்படி மன்னிப்பு கேட்கறது? இப்ப பித்ரு தோஷம்னா அத எப்படி நீ பண்ண? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 4-5 பேர் இருப்பீங்க, அப்படி ரிப்பீட்டடான ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும், அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கும். அப்ப காலங்காலமா நடக்குதுன்னா அப்ப இறைவன் வந்து யாரோ ஒருத்தருக்கு அந்த கேள்வியை கேட்க வைப்பான் அந்த குடும்பத்துல, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்ப இதுக்கு சிம்பிளான விஷயம், நீங்க வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க கிடையாது. இறைவன் உனக்குள்ள இருக்கான், இறைவனே நீதான். அது உணராதவங்க தான் நீ இதெல்லாம் கேட்டுருக்கீங்க. அப்ப இந்த பித்ரு தோஷத்தை அவங்களோட வலி வேதனைகள் சுத்துது இல்லையா, அவங்க வேற ஆத்மா எடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க விட்டுட்டு போன இந்த எண்ண ஆற்றல் என்ன ஆகும்னா, நம்மளை சுத்திட்டு இருக்கப்ப வலிக்கும், நமக்கு அதை பிரச்சனையை கொடுக்கும். அப்ப அதை எப்படி பண்ணணும்னா, ஒரு விளக்கை ஏத்திட்டோ இல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து, என்னை பெற்ற முன்னோர்களே, நானோ எனக்கு முன்னாடி இருந்தவர்களோ, ஓகேவா, என்னுடைய முன்னோர்களோ ஏதாவது தவறு செய்திருந்து உங்க மனம் வலித்திருந்து அதை சொல்ல முடியாம நீங்க சென்று இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்க. மனசார கேட்கணும், எங்களை மன்னிச்சு எங்க வாழ்க்கைக்கு துணையே இருங்க அப்படி மனசார கேட்டீங்கன்னா, அது 1 முறை 2 முறை 3 முறை கேட்கறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க அவுட்புட் நடக்குது தெரியும், மாறது தெரியும். அப்ப என்னை சுற்றியுள்ள என் ஆத்மாக்களே, இல்ல என் முன்னோர்களுடைய ஆத்மாக்களே, எப்படின்னா என்னை சுற்றியுள்ள என் முன்னோர்களுடைய ஆத்மாக்களே, நானோ என்னை சார்ந்தவர்களோ அல்லது
என் முன்னோர்களோ ஏதோ தவறு செய்து அந்த தவறை உங்கள் மனதுக்குள்ளே வைத்திருந்து இறந்து விட்டீங்கன்னா அந்த தவறுக்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். நானும் என் முன்னோர்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சு எங்களை வழி நடத்துங்க. இது மனப்பூர்வமா கேட்கிறேன், நன்றி அப்படி சொல்றீங்களாலே அது ஆட்டோமேட்டிக்கா குறையும். நீங்க எந்த அளவுக்கு மனசார கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு சட்டுன்னு குறைஞ்சிடும். இதுதான் அந்த பித்ரு தோஷத்துக்கான விடிவெள்ளி. இது நீங்க அங்க அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, பெண்டா வைங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்களே இறைவன், அதுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. அதை செஞ்சாலே நீங்க சரியாயிடுவீங்க. கூட வேலை செய்யறவங்களோட ஜாதக தோஷம் எதுனாலும் இப்ப முதலாளிக்கு பாதிப்பு வரும். அதெல்லாம் பாதிப்புலாம் வராது. உங்க கூட வேலை செய்யறவங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா பாதிப்பு வராது. ஆனா அவங்க என்ன ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த லைவ் என்ன ஆற்றல், ஜாதக கீதகம், அதெல்லாம் பாதிப்பு வராது. அவங்க என்ன ஆற்றல் கெட்டதா இருந்ததுன்னா உங்களை பாதிப்பு. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் இப்ப கெட்டது செஞ்சுட்டே இருக்கேன், நீங்க என் கூட இருக்கீங்க, ஓகேவா, கெட்டதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல உங்களுக்கு என்ன தோணும்? கெட்டதுதான் தோணும். அதுவாவே மாறிடுவீங்க. என் கூட இருக்கிறப்ப அதுவா மாறிடுவீங்க. அப்ப அந்த எண்ண ஆற்றல் தான் பாஸ் ஆகிட்டே இருக்கும். சோ அதனால உங்க கூட இருக்கிறவங்க வந்து ஜாதகம் சரியில்லை அதனால உங்களுக்கு அப்படி இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்க. அவங்களுடைய எண்ண ஆற்றல் என்னவோ அதுவாவே நீங்க இருப்பீங்க. இதான் அதோட அர்த்தம். இதுல ஜாதகம் இல்லையமா, நீங்க அந்த சித்தம் நிலையை கடந்தாலே இதுல ஜாதகம், பரிகாரம், பூஜைகள் எல்லாமே கடந்து போயிடும். புரியுதுங்களா? வேற சார், நீங்க எதனா கேள்வி கேளுங்க. மியூட் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணுங்க. அதே அமுக்கு இப்ப அமுக்குங்களா, அதே அமுங்க. அமுக்கு அமுக்கி விடுங்க. அது அமுக்கு ப்ளூ வரணும், அமுக்குங்க. ஓகே. இப்ப ஜாதகன்றது பொய்ங்களா? ஜாதகம் என்பது பொய் கிடையாது. ஜாதகம் என்பது ஒரு கணிப்பு. அது என்னன்னா பலாயிரம் வருஷமா நம்ம சித்தர்கள் எல்லாமே கணக்கிட்டு ஒவ்வொரு மனிதனா பார்த்து ஒவ்வொரு சூழ்நிலையை எல்லாத்தையும் கணக்கு போட்டு அதற்கு தான் உருவாக்கம் தான் ஜாதகம். அத இந்த நேர கணக்கையில போட்டு ஒண்ணு கிடைக்க. டைம் என்பது உண்மையான ஆன்மீகத்துக்கு கிடையாது. டைம் என்பது உண்மையான ஆன்மீகத்துக்கு கிடையாது. காலம் தான் உண்டு. டைம் என்பது மனுஷன் மொழி தோன்றனா பிறகு அந்த அறிவியல் ஆற்றல் வந்தா பிறகு டைமை உருவாக்கணும். புரியுதுங்களா? ஆனா காலம் என்பதுதான் உண்மை. அப்ப இது அதுக்கப்புறம் உருவாக்கி இதெல்லாம் கணக்கவியல், இதெல்லாம் வந்து சயின்ஸ் பிரகாரம் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்த போட்டாங்க. ஆனா தன்னை ஒரு மனிதன் அறிந்து விட்டால் ஜாதகமும் பொய்த்து விடும், அறிவியலும் பொய்த்து விடும். தன்னை அறியணும். தன்னை அறியாதனால்தான் இன்னைக்கு அத்தனையுமே என்னன்னு தெரியாம இருக்கு. தன்னை அறியணும். ஒரு மனிதன் தன்னை அறியணும். அப்ப தன்னை அறியணும்னா தன் சிவத்தை அறியணும். ஆதி சிவன் அவனை அறியணும். எல்லாம் அவனை அறியத்துக்கு போகணும். யாருமே நம்ம அறியல. நீங்க கூட திங்க் பண்ணி பாருங்க. இயேசு வந்தார், மல்லதார் வந்தார், புத்தர் வந்தார், ஆதிசங்கர், எவ்வளவு மகான் வந்தார், நபிகள் நாயகம் வந்தாங்க. இவங்களும் என்ன சொல்லிட்டு போனாங்க? இதை செய் அதை செய் சொன்னாங்களா? கிடையாது. இறைவனை உணரு. இயேசு என்ன சொன்னார்? அன்பு காட்டு, மன்னிப்பு கொடு. நபிகள் நாயகம் அத்தனை சரண்டராவு, வள்ளலாறு அன்பு, உதவி, கருணை, எல்லா உயிரையும் ஒரே மாதிரி கருது. புத்தர் ஒண்ணுமே கிடையாதுடா, எதுவுமே இல்லடா அப்படி சொல்லிட்டு போனாங்க. சோ ஒவ்வொரு மகான்களும் இதுதான் சொல்லிட்டு அந்த சிவநிலையை தான் சொல்லிட்டு போனாங்க. நாம அந்த சிவநிலை பத்தி யாரும் திங்க் பண்றோமா? கோயிலுக்கு இன்னைக்கு போற மக்களே எதுக்கு போறீங்க? கோயிலுக்கு போனா அப்பா சாமி என் பிரச்சனையை சரி பண்ணிட்டாப்பா இதான் போறீங்க. ஆனா அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்து யாராவது கேட்டீங்களா?
உங்ககிட்ட தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவகிட்ட போய் அப்பா சாமி என்ன சரி பண்ணான்னு போறீங்க. சுயநலம் தானே. அப்ப இறைவன்கிட்ட போகணும். நான் யாராப்பா இறைவா, என்ன காட்டு, எனக்கு என்னன்னா ஒண்ணும் புரியல அப்படின்னு போயிட்டு கேளுங்க. கேட்டீங்கன்னா ஒரு டைம் உங்களை காட்டுவாரு. இததான் அத்தனை பேருமே சொல்லிட்டு போனாங்க, தன்னை உணருங்க அப்படின்னு. இது யாருமே நம்ம செய்யல. இந்த கடவுள் போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்கும், அங்க போனா அது நடக்கும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு கேட்டுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்துட்டே இருக்கும். கேட்கறது நிறுத்துங்க. கேட்கறது நிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாயிடும். இது யாருமே செய்யறது இல்லை. அப்ப என்ன கேட்கறது நிறுத்த போறோம். அப்ப கேட்கறது நிறுத்ததுல என்ன, எதுவுமே உங்களுக்கு கிடையாது, எதுவுமே உங்களுக்கு இல்லை. இந்த உடலும் முன்னிதில்லை, உயிரும் முன்னிது இல்லை. அப்ப நடுவுல எது எண்ணிது, எல்லாம் வந்து அப்படி விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சுக்குவோம். இதை நம்ம யாருமே செய்யறது கிடையாது. இந்த மனித பிறப்பு, அதான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், அதை மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. அப்புறம் நம்ம மனித பிறப்பு எடுத்ததுக்கு என்னதான் அர்த்தம்? அப்புறம் மனிதனாக நம்ம பிறக்கிறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது ஒரு விஷயத்துல வாழறோம். அப்புறம் மனைவி மக்கள், அப்புறம் உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள், சரி, இந்த ஒரு சூழ்நிலை வாழ்ந்தாங்க நம்ம. சரி, அப்புறம் கம்பெனிக்கு போறோம், அப்புறம் வேலை எடுக்கிறோம், வேலை செய்யறோம், அப்புறமா டென்ஷன், அது இந்த பிரச்சனை. அப்ப இதுலயே தான் சொல்றோம் தவிர நம்மளை பத்தி யோசனை பண்றதுக்கு நம்ம இது பண்ண யோசனை நம்ம நேரம். இப்ப மனுஷ பிறப்பு எதுக்கு பிறந்தீங்கன்னு கேட்டீங்க, சரியா? ரைட். நீங்க மனுஷ பிறப்பு பிறந்தீங்கல்ல, என்னத்த கொண்டு வந்தீங்க, என்னத்த கொண்டு போக போறீங்க. அப்ப நடுவுல இந்த ஒரு பெரிய உடம்ப வளர்த்துட்டே இருக்கான, இது எப்படி வந்துச்சு? காற்று காசு கொடுத்து வாங்கினீங்களா? வெளிச்சம் காசு கொடுத்து வாங்கினீங்களா? பூமி எதா கொடுத்து வாங்கினீங்களா? தண்ணி எதா கொடுத்து வாங்கினீங்களா? ஆகாயம் எதா கொடுத்து வாங்கினீங்களா? இல்ல 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 இல்ல, வெயிட் வெயிட் வெயிட். தண்ணி இயற்கையா கிடைக்கலையா? வெயிட் வெயிட். அசுத்தம்னு எவன் சொன்னான்? ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அசுத்தம்னு யார் சொன்னா? மனுஷன் சொன்னதா, அததான் கேக்குறேன். ஒன்ன நீ உணர்ந்தியா? நான் என்ன கேக்குறேன், ஒரு மனுஷனாவது பசிச்சா பிறகு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? ஐயா இந்த உடலுக்கு காலம் எதுவுமே கிடையாதுங்க ஐயா. டைம் என்பது தப்புன்ற. இயற்கை பிரகாரம் பசிச்ச உடல் பசித்தா சாப்பிடணும், உடலுக்கு தூக்கம் வந்தா தூங்கணும். இது நாம யாரா செய்யறோமா? இதை நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களா? எவனா ஒரு தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க சொல்லுங்க பாப்போம். மாத்திரை போடுவேன், ஆனா தூக்கம் கிடையாது. அது செயற்கை, உடம்பு கெட்டு போவோம். பசியை காசு கொடுத்து வாங்க பாப்போம். மாத்திரை போடுவேன், ஆனா பசி கிடையாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஏன் இதை செய்யறோம்? அப்ப தன்னை பத்தி உணரல. எனக்கு கிடைச்ச ஃப்ரீயா எல்லாத்தையுமே சிந்தனை செய்யல. நீ கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, 10 ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, அந்த உனக்கு 5 கிடைச்சதுல அது இருந்தாதான் உயிர் வாழ முடியும். ஏன்னா உயிர் வாழ முடியாது. உயிரை காட்டில மத்தது பெருசுனா நீ முட்டாள். அப்ப நீ எதுக்கு பிறந்த? அப்ப ஒரு மனிதனால் இறைவனாவே ஆக முடியும். ஒவ்வொரு கண்டுபிடிப்பு வந்துச்சு. அப்ப மனுஷன் என்ன ஆற்றல் இருந்தா கண்டுபிடிப்பு வந்திருக்கும். அப்ப நமக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் எல்லாமே அந்த கண்டுபிடிப்பை பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. போகாரு நிறைய மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத நம்ம தெரிய போகுது. வானில் இருக்கும் கிரகங்களை பத்தியே சொல்லிட்டு போயிட்டான் நம்ம முன்னோர்கள். அவன் வேலை இல்லாம செஞ்சுட்டு போனான் கிடையாதே. அவன் இறைவனை பார்த்தான், என் சிவத்தை பார்த்தான்.
அந்த சிவனா யாரு உணர்ந்தான், அதை காட்டிலும் மீதி எல்லாம் ஜீரோடான்ட்டான். அப்ப மனுஷன் வந்து அந்த நிலையை பெற முடியும். ஆனா நான் அதை எப்படி பெறதுன்னு தெரியாம தவிக்கிறான். அவனுக்கு நான் புடிச்சிட்டு இருக்கிறான், என் குடும்பம், என் சொத்து, என் வேலை, என்னோட பைக்கு, என் காரு, என் வீடு, இது புடிச்சுக்கிறான். ஆனா புடிச்ச எதையுமே எதுவும் போகல. நீங்க பிடிச்சது எதனா எதுவும் போறீங்களா? கிடையாது. ஆனா அவன் ரெடி. டேய் நான் உனக்குள்ளேயே இருக்கண்டா, என்னை எப்படா பார்க்க போறேன்னு கேக்குறான். அவன் ரெடியா இருக்கிறான் இறைவன். ஆனா நம்ம யாருமே பார்க்கல. சரி, குடும்பத்தை ஒருத்தவங்க தெளிவாயிட்டாங்க. எதுமா? ஒருத்தவங்க குடும்பத்தை தெளிவாயிட்டாங்க, அவங்களுக்கு நான் யார் தெரியுது. ஆனா மத்தவங்க அதே நான் என்ற அகங்காரத்துல இருக்காங்க. அவங்க கூட அவங்களால எப்படி டேக்கிள் பண்ணி வாழ முடியும்? இப்ப அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்ப என்ன நடக்குன்னா, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு மனிதன் வந்து குடும்பம் சம்பாத்தியம் அப்படித்தான் வாழறான். இப்ப இந்த அம்மா கேட்டது என்னன்னா, எப்படி அவங்க வந்து இப்ப இறைவன் வாழறான், எப்படி டேக்கிள் பண்ணி வாழறான்? முதல்ல நீ இறைவன் சார்ந்த வாழ போறனா, இறைவன் என்ன பண்ணுவோம்னா உனக்கு ஒண்ணு படிப்பினை கொடுப்பான். ஒரு கட்டத்துல வெற்றியை கொடுப்பான், ஒரு கட்டத்துல ஏமாற்றத்தை கொடுப்பான், ஒரு கட்டத்துல நம்பிக்கை துரோகத்தை கொடுப்பான், ஒரு கட்டத்துல பொய்யான உறவுகளை கொடுப்பான், ஒரு கட்டத்துல என்னடா இது கிட்ட இருந்தவங்களே உன்னை தூக்கி போடுவாங்க. இது எல்லாத்தையும் கடந்து வச்சு இதெல்லாம் என்னது, நீ உண்மை நினைச்சது, உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் உண்மை நினைச்சல, அதுல பொய்ன்னு காட்டுவான். அப்ப மெய் எதுன்னு உணர வைப்பான். அப்ப மெய்ய உணர்ந்துட்டா உனக்கு பிள்ளையும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. ஏன்னா மெய் சிவம். இது எல்லாம் நாளைக்கு போற கட்டிங்க. நான் சிரஞ்சீவ வாழ போறேன். ஏன்னா மரணமில்லா வாழ்வு, பிறப்பில்லா வாழ்வு. பிறப்பு தான் மரணம் இருக்கும். அப்ப இறைவன் நோக்கி போக போறேன், நான் தயாராயிட்டேன். இதெல்லாம் மாயை. அப்ப இறைவன் நோக்கி போறேன், என்ன பண்ணுவேன்? விட்டுருவேன். விட்டுட்டாலே நீங்க இறைவன் ஆயிடுவீங்க. நான் சொன்ன சிம்பிளா விஷயம், விட ஆரம்பி உனக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். நீங்க விட்டாலே இறைவன் ஆயிடுவீங்க. அந்த இறைவன் கூட வந்துருவான். நகர தேவையில்ல, நகர்றது என்பது பற்று. செய்யற காரியத்தை நகர்றது என்பது பற்று. அப்படியே விட்டுறணும். அவன் தாண்டா உண்மை. மெய்னான தெரியணும். மெய் உண்மையானது எது? கண்டிப்பா இருக்கும். இப்ப அது அவங்க மாட்டிக்கிற போனா அவங்களுக்கு கிடையாது, நம்ம புரிய வைக்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்க முடியும். ஆமா, ஏன்னா அது நம்மளுக்கு அவங்களால புரிஞ்சுக்கிற சக்திக்கே ஏமா. நான் சின்ன விஷயம், இப்ப உங்களுக்கு இறைவன் இருக்கு, இறைவன் அடைகிற ஒரு தகுதி இருக்குன்னா மெய்ய உணர்ந்துருவீங்க, உண்மையை உணர்ந்துருவீங்க. உண்மையை உணர்ந்துட்டா இங்க பொய்ய பத்தி பேசுவீங்களா? அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு தேவைன்னா பொய்ய பத்தி பேசுவீங்க. அப்ப மெய்ய உணர்ந்துட்டீங்க, உண்மை அதுதான். அப்ப ஆர்குமெண்ட்ஸ் வந்து தேவையே இல்ல. வேணாம். ஆர்குமெண்ட் என்பது சரி என்பதற்காக தான் ஆர்குமெண்ட், தவறு என்பதற்காக ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் இருப்பே இல்லாதவட்ட போற, வடிவமே இல்லாதவட்ட போற, தொடக்கமும் முடிவும் இல்லாதவன்ட்ட போற. எதுக்கு ஆர்குமெண்ட்? இங்க ஆர்குமெண்ட் தேவையே இல்லை. அது படிப்படியா 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 ஒண்ணு அந்த நிலைக்கு கொண்டு போயிடும். புரியுது. அதுதான் நான் சொன்னது. உடலும் உன்னுடையது, உயிரும் உன்னுடையது. எதுவுமே என்னதுன்னா நான் எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ண போறேன்? எதுவுமே என்கிட்ட கிடையாது. இதுவே அவனுடைய இயக்கத்தில் நடக்கிற, நான் ஏன் ஆர்குமெண்ட் பண்ண போறேன்? இப்ப என்னோட உடல் அவனுடையதுமா, என்னோட உயிரும் அவனுடையது. அவனே நான் கண்டுட்டேன். என்னோட சிவநிலையத்தை நான் பார்த்துட்டேன். எதுக்கு இந்த உடலே, எதுக்கு இந்த உயிரே, எதுக்கு? எல்லாம் அவன் இந்த உடலையும் உயிரையும் இயக்கி என்ன செய்யணுமோ அதை செய்வான். அந்த செய்தல் தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். இறைவனுடைய விஷயம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு தெரியும். ஆனா நீங்க இங்க நடுவுல ஒரு ஏஐ மாதிரி ஒரு மனசை வச்சுக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு பிடிச்சி இது அது எதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் தப்பு. எல்லாரும் ஒரே விஷயம் புரிஞ்சுங்க. என்னால் தான் என் குடும்பம் இருக்குது, என்னால் தான் என் புள்ள வாழும், என்னால் தான் எங்க அப்பா அம்மா இருப்பாங்க, என்னால் தான் நினைச்சீங்க. தப்பு.
ஒருவன் இறந்தா 3 நாள் 3 மாசம் 3 வருஷம் அவங்க நினைவு. எந்த ஒரு மனிதனும் என் அப்பா இறந்துட்டாங்க ஐயோன்னு வாழ்க்கையை வேஸ்ட் ஆக மாட்டான். 5 நாள் பார்ப்பான், 6ஆம் நாள் கம்பெனியில வேலை இருக்குது, நான் போறேன். யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா ஐயோ நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு போயிருங்க. கிடையாது. ஏதோ கோடியில ஒருத்தன் போயிடுவான், அது நல்ல ஆத்மா, தப்பு சொல்லல, அதுவே தப்பு. நீங்க இறைவன் நோக்கி போகல. சோ அப்ப ஒரு எல்லாமே தான் நான் இருந்தா தான் நடக்கும், நான் தப்பு. நான் இறந்தா என் மனைவியோ என் பிள்ளையோ 3 நாட்கள் 3 மாதம் இல்ல 3 வருஷம் இப்ப சிந்தனை தான் இருக்கும். அவங்க செயல் அவங்களுக்கான கடமையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப என்னால நினைச்சீங்கன்னா தப்பு. உங்களால எதுவுமே கிடையாதுங்க, அதுவே நடக்கிறது வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க யாரு? அவன் நடத்தின்னு இருக்கிறான், அவன் அடையத்துக்கு நம்ம ரெடி ஆகிடணும். அதை நம்ம யாருமே உணரல. இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்தாலே எல்லாமே சரியாயிடும். இதுதான் உண்மையே. அது அமுக்கு கிரீன் ப்ளூ வரும், அமுக்கு அமுக்கு ப்ளூ. ஐயா இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஓகே ஐயா. அப்ப எதுக்கு இந்த பிறப்பு எடுத்து நம்ம குடும்பம் மனுஷ கூட வாழ்த்து? ஆக்சுவலி நீங்க பிறக்குறீங்க, நீங்க பிறக்கிறப்ப உங்களுடைய பேலன்ஸ் கருமா இருக்கும். இப்ப நீங்க பிறந்துட்டீங்க, உங்க கருமாவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே. அப்ப அந்த கருமாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க உங்க கூட போக ஜாயின் ஆகும். அந்த ஆத்மாக்கள் எல்லாமே உங்க கூட ஜாயின் ஆகும். அப்படி ஜாயின் ஆகுதுதான் உங்க மனைவி, அப்படி ஜாயின் ஆகுதுதான் உங்க பிள்ளை, அப்படி ஜாயின் ஆகுதுதான் உங்க மாமனார் மருமவ, அப்படி எல்லாம் அவங்க அந்த நடுநடு புது ஜாயின் ஆயிடுவாங்க, நடுநடு போயிடுவாங்க. ஆனா மெயின் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா மனைவி, அதுக்கு ஆத்மாத்மா கனெக்ஷன் பிள்ளைகள். புரியுதுங்களா? ஆனா நீங்க பிறக்கிறதுக்கான காரணம் உங்க அப்பா அம்மாவுடைய கர்மா, அவங்களுக்கு நீங்க பிறந்தது. அப்ப அதுவும் மெயின் கனெக்ஷன். சோ இந்த விஷய கனெக்டிவிட்டி தான் பிறப்பு அடுத்தது எடுக்கும். புரியுதுங்களா? ஆனா உண்மையை சொல்ற போனா ஒரு மனிதனுக்கு அந்த அப்பா அம்மா அந்த நினைவுகள் எல்லாமே கிடையாது. ஆனா இது காலத்தின் கட்டாயம், அடுத்தடுத்த அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் அது உருவாச்சு. இந்த மிருகங்களா பாருங்க, கூட்டா வாழும், குடும்பமா வாழும். அந்த மாதிரிதான் நாமளும் வாழ ஆரம்பிச்சோம். அப்ப அந்த குடும்பமா மிருகங்களும் அந்த குடும்பமா இத்தனை மிருகம் இதனா அதுங்களும் ஆன்மா அடிப்படையில் தான் ஒன்று சேரும். நீங்க எத்தனை இடத்த பாப்பீங்க, ஒவ்வொரு நாய் கத்தின்னு கிடக்கான இன்னொரு நாயிட்ட 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா இன்னொரு நாயும் கூடாது. அது அர்த்தம் என்னன்னா அந்த ஆத்மாத்மம் கனெக்டிவிட்டியில இருக்கு, அவங்க கர்ம பந்தம். அந்த மாதிரிதான் நாம பிறக்கிறோம்னா கர்ம பந்தத்துல மற்ற ஆத்மா வந்து இணையும். நடுவில் உங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் வந்து டச் பண்ணிட்டு போறாங்க. அந்த கர்ம பேலன்ஸ் இந்த ஆத்மா பேசிட்டு போகணும், அப்பதான் பேலன்ஸ் 0 ஆகும். அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடி அடிக்கணும், அப்பதான் பேலன்ஸ் 0 ஆகும். இந்த ஆத்மா வந்து உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருக்கணும் தெரியவங்களோ, அப்பதான் பேலன்ஸ் 0 ஆகும். ஸோ இந்த மாதிரி கர்ம பந்தம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு காரணம் தான். அதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் அத்தனை உறவு முறைகள், அத்தனை மனிதனுடைய கனெக்டிவிட்டி, இதெல்லாம் அதன் அடிப்படையில் தான் நடக்குது. ஐயா இப்போ வந்து ராமகிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து மனைவியோட தான் வாழ்ந்தாரு. அகத்தியர் அப்படி இருந்தாருங்க, காகபஞ்சனும் அப்படி தான் இருந்தாரு, மனைவியோட தான் வாழ்ந்தாரு. புத்தரும் கல்யாணம் ஆகி தான் போனாரு. ஆனா இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போய் தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா மனிதன் மட்டும் அவங்களும் மனித பிறப்பு தான். ஆனா நம்ம பிறப்பு மட்டும் ஏன் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு ஒருத்தங்க பண்ணி புரியுது, நம்மளால ஏன் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, அந்த ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ முடியல, இந்த ஒரு சாக்காடுன்ற வாழ்க்கையில இருந்து நம்ம கடைசிக்கா? சரிங்க ஐயா. அசிங்கம்னா அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா. நீங்க சந்தோஷம் ஒண்ணு இருக்கா? சந்தோஷம் என்பது மன நிறைவு, மன நிறைவு என்பது ஒருத்தங்க நம்ம வந்து இது பண்ணும்போது. அசிங்கம்னா அது மன நிறைவு, மன தடையா? அசிங்கம்னா மன தடையா மன நிறைவா? இப்ப ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டாக்க நம்ம அதை திருப்பி வெற்றி அடையணும் ஒரு இது உத்வேகம். ஒருத்தர் நம்ம அசிங்கப்படுத்தி நம்ம அதை வந்து அடுத்த வாட்டி நம்ம அசிங்கப்படாம நடந்துக்கணும்.
எதிர்பார்ப்பு தான். அதே மாதிரி நம்ம ஒருத்தங்க கஷ்டாங்கன்னா ஏன் நம்ம அவங்க திருப்பி படிக்கலாம் ஓடிட்டு இருக்குது. சரி, சில இதுல வந்து நம்ம முட்டு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே அங்க நான் இருக்குதா, நான் இல்லையா? என்னது அப்படி அகங்காரம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ராமகிருஷ்ணர், அகத்தியர், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் நானோட வாழ்ந்தாங்களா? நான்ன்றது வச்சு வாழ்ந்தாங்களா? அரவிந்தர் நானோட வாழ்ந்தாங்களா? நான் அறிந்தால் அவன் வருவான். நான் அருங்க, நான் அருந்துட்டா நீங்க சொன்ன அசிங்கமும் இருக்காது, நான் அருந்துட்டா நீங்க சொன்ன சந்தோஷமும் இருக்காது. என்னதுன்றதே இல்ல. அதுதான் சிம்ம உடலும் நீ இல்ல, உடலும் நீ இல்ல, இது எதுவுமே ஒண்ணுது கிடையாது, அவந்து. அப்ப அங்க நான் இருக்குமா? நான் இருக்காதுல்ல. அப்ப நீ யாரா வருவீங்க? நானே இறைவனா வாழ்வீங்க. இதுதான் சொல்றேன். அப்ப அவங்க எல்லாம் நம்ம மொழி இந்த மகான்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க. நானை விட்டுட்டு அவனுக்காக வாழ்ந்தாங்க, இறைவனுக்காக வாழ்ந்தாங்க. அப்ப வாழறப்ப அந்த பிறப்புக்கான அத்தியாகம் நடக்கும். சாதாரண எங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சாதாரண மனிதன் எடுத்த உடனே இறைவனா வாழ முடியாது. நீங்க பிறப்பெடுத்ததே அந்த இறை கணக்கு கொஞ்சம் இருந்தாதான் நீங்க மனுஷ பிறப்பை எடுத்திருப்பீங்க. மைண்ட்ல புரிஞ்சுங்க, உங்களுடைய பிறப்ப மனுஷ பிறப்பே இறைவனோட கணக்குல ஏதோ பிளஸ் இருக்கிறதுனாலதான் மனுஷ பிறப்பை எடுத்திருப்போம். ஆனா நமக்கு அது தெரியாம நானை புடிச்சிட்டு என்னது போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? இந்த பிறப்பை திரும்ப திரும்ப தொடரும். அந்த பிறப்பை நீங்க அறுக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை விட்டுரும். என்னது கிடையாது. உங்ககிட்ட கோடிக்கணக்கில் இருந்தாலும் என்னது கிடையாது. அவன் கொடுத்தான், அவன் கொடுத்து இந்த உயிருக்கு பயன்படுத்த வைக்கிறான். இதேதான் பிடிக்க கூடாது. உங்க பிள்ளையா அவன் கொடுத்த உயிர் மூலமா இந்த உயிரை வர வச்சிருக்கான். அப்ப இந்த உயிர் மூலமா என்ன கடமை செய்யணுமா அதை செய்யட்டும். என் பிள்ளைக்கு அப்படி சொல்லக்கூடாது. அவன் கொடுத்த உயிருக்கு, அவன் கொடுத்த கருவி மூலமாவே நடக்குது. இத சொன்னீங்கன்னா எந்த இடத்துலயும் அந்த நான் வராது. அப்ப என்ன ஆகும்னா உங்களை எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்க வந்து தொட முடியாது. நீங்க காந்தமா இருந்தாதான் ஒரு எனர்ஜி வந்து தொடும். ரைட்டா? நீங்க காந்தமாவே இல்லாம அவனா மாறிட்டா, காந்தம் தான் மனசு எல்லாத்தையும் இழுக்கும். அந்த காந்தத்தையே அந்த மனசையே அடிச்சு போட்டா அவனா மாறிடுவீங்க. அவனா மாறிட்டா அவனுக்கு தேவையானது எல்லாருக்கும் கொடுத்துருவான். சோ அதுதான் மாறணும். அப்ப நாம நினைக்கிறோம் நம்ம மனுஷனாவே லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நான் என்னது நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா, அப்ப என்னது நீ சந்தோஷமா படிக்கல. சந்தோஷம் வந்தா துக்கமும் வரும்ல, துக்கம் வந்தா சந்தோஷம் வரும்ல. புரியுதா இல்லைங்களா? அப்ப ரெண்டு தான் பிடிச்சாகணும். நான் பிடிச்சிட்டீங்களே. அப்ப நீங்க அதை எடுத்தா இது எடுத்தா இது எடுத்தா இது ரெண்டுமே விட்டுருங்க. எனக்கு ரெண்டுமே வேணாம். பிறப்பும் நீதான், இறப்பும் நீதான், சந்தோஷமும் நீதான், துக்கமும் நீதான், எல்லாமே நீ. உண்மையும் நீதான், பொய்யும் நீதான். எப்ப எல்லாம் ஒண்ணுது முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க என்ன நடக்கும்? எது நடக்காதே. அப்ப அவன் நடத்துவான். இந்த உயிரை பிறக்க வச்சுட்டான், இந்த உயிரை இவ்வளவு வளர வச்சுட்டான். இப்ப இந்த உயிரை வச்சு நான் என்ன செய்யணுமா செய்ய வைப்பான். அது உங்க தொழிலா இருக்கலாம், அவனுக்கு தேவையான விஷயம் தான். அது அத்தனையுமே நடக்கும். உங்க தொழில், உங்க வீடு, இன்னமும் இந்த உயிர் மூலமா இந்த 4 பேர் மட்டும் நல்லது நடக்கும். அதை மட்டும் செய்ய வைப்பான். செய்ய வச்சு அவன்கிட்ட கூட்டுக்குவான். நீங்க கடவுள் அடையத்துக்கு போயிட்டு சன்னியாசம் போகணும், கோயிலுக்குள்ள உட்கார, மலையில போய் உட்கார, அதெல்லாம் கிடையாது. விட்டுணும். நீங்க கடவுள் அடையத்துக்கு நான் இடத்தை விட்டுட்டாலே நீங்க கடவுள் அடைஞ்சிடுவீங்க. அப்போ இந்த உடல் மூலமா எத்தனை பேருக்கு என்ன செய்யணுமோ, எத்தனை உயிர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்ய வச்சுட்டு இப்ப வேலை முடிஞ்சிச்சு, நீ வா சொல்றோம். இப்ப இயேசு பிரானு அவர் ஆன்மீக பாதையை தொட்டு எத்தனை வருஷம் உலக மக்கள் செஞ்சார், நன்மை செஞ்சார்? 3 வருடம். 30 வயசுல வெளியில தீட்சை கொடுக்க போனாரு. வெளியில மக்களை சந்திச்சாரு. 33 வயசுல 32 வயசுல இறந்துட்டார்.
வள்ளலார் 39 வயசுல இருந்தார். சோ இந்த மாதிரி விவேகானந்தர் 32 வயசுலயே 35 வயசுல இறந்தார். சரிங்களா? சோ இந்த மாதிரி அந்த ஷார்ட் டைம் அவன் டிசைட் பண்ணி வைப்பான். எப்ப அதை பண்ணணும் அவனுக்கு தெரியும். சோ எந்த ஒரு மகானோ எவனோ எல்லாருமே கடினமான இலக்கு. அவன் நான் என்ன கேக்குறேன்னா, சிம்பிளா நீங்க ஒரு வீட்டை வந்து தங்கறதுக்கு வீடு குப்பையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கிளீன் பண்ணி நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு ப்ராப்பரா இதை உள்ள தங்குவீங்க. அவன் என்ன பண்ணுவான்? இறைவனாவே இந்த உடல் ஆவன்னா அவன் என்ன செய்வான்? என்கிட்ட குப்பை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து தூக்கி வெளியே போகணும். ஐ மீன் கரைக்கணும், எரிக்கணும். அது பேர் தான் கர்மா கரை. அதெல்லாம் எரிச்சா பிறகுதான் அவன் உள்ள வருவான், அவன் வெளிப்படுவான். அப்ப அதற்கான கடினமான இலக்கை சந்திச்சுதான் ஆகணும். அப்ப ஒவ்வொரு மனிதன் சந்திக்கிறான், ஆனா அவனை உள்ள வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தல. இதுதான் ஒரு அர்த்தம். இப்ப லாஸ்டா ஒரு சின்ன விஷயம் சொல்ல செய்யுங்க. இந்த மூச்சு இருக்கு இல்லையா, ஓட்டம், இந்த மூச்சைய வந்து கவனிங்க. மூச்சை இழுக்கிறப்ப, ஏன்னா உங்களுடைய நார்மலா லைஃப் நல்லபடியா இருக்கணும்னா உங்க உடல், உங்க சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கணும்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே மேன்மை அடையலாம். மூச்சு இழுக்கிறப்ப கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 அப்படி கவுண்ட் பண்ணீங்க. எப்படின்னா இழுக்கிறப்ப 4 கவுண்ட் கவுண்டிங் பண்ணீங்கன்னா, வினாடியா பாத்தீங்கன்னா 3 வினாடி. ஓகேவா? அந்த மாதிரி நிறுத்துங்க, மூச்சு நிறுத்துங்க, 6 வினாடி நிறுத்துங்க. எல்லாம் கவுண்டிங் 1 2 3 4 அப்படி மூச்சு மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுங்க. 6 வினாடி நிறுத்திடணும். விடுறது 4 வினாடி, திரும்ப 1 2 3 4 இப்படி விட்டீங்கன்னா உங்களுடைய நிலைத்தன்மை, நீங்க யார், நீங்க என்ன நிலைத்தன்மையோ அது உங்களை பாசிட்டிவ் வேவ் லென்த்ல வச்சிருக்கும். இந்த பயிற்சியை செய்யுங்க. சரிங்களா? இதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அத்தனை விஷயம் ஏற்கனவே சொல்லி கொடுத்த பயிற்சி பிளஸ் இதை நிலைப்படுத்தும் நம்மள. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம்.